40-64. அல்லாதான் உங்களுக்கு பூமியை தங்குமிடமாகவும் வானத்தை பாதுகாப்பாகவும் உண்டாக்கியிருக்கிறான். மேலும் அவன்தான் உங்களை உருவாக்கி உங்களை உருவங்களை அழகாக்கி உங்கள் தேவைகளை பூர்த்தியாக்கினான். அவன்தான் அல்லாஹ் உங்களுடைய இறைவன். அகிலத்தாருக்கு எல்லாம் இறைவனாகிய அல்லாஹ் மிக பாக்கியமுடையவன். அதனால் உருவங்களை அழகாக்குறது அவன்தான். இங்கே அமைதி கிடைக்க உள்ள முகம் பொலிவாக இருக்கும். தெளிவாக தெரியும். அகத்தில் அமைதி கிடைச்சினா முதல்ல அகத்தின் அழகு முதல்ல தெரியும்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம அகத்தில் அந்த அழகை விட்டுட்டு பொருளடிப்பில் நம்ம அலங்காரம் பண்ணும்பொழுது அருள் போயிடுது. கொஞ்சம் உணர்ந்து பார்த்தா நம்ம செய்கிறது நமக்கே தப்பாக தெரியும். ஆனால் உணராமல் இருக்கும், அவ்வளோதான். தவறு பண்ணிட்டு தெரியாமல் பண்ணும்போது சும்மா மன்னிச்சிடறோம். தெரிஞ்சே பண்ண வேண்டாம். அவங்க கொடுத்த அழகு போகுது நமக்கு. அழகே அமைப்பில் படைத்தோம் ஒவ்வொருத்தரையும். ஆனால் எப்படி தாழ்ந்து போகிறோன்னு சொன்னால் நம்ம பெருமையின் காரணமாக நம்ம அறிவுப்படுத்தி அலங்காரம் பண்ணும்போது தாழ்ந்து போயிடும். அல்லாதான் உங்களுக்கு பூமியை தங்கிடமாகவும் வானத்தை பாதுகாப்பாகவும் உண்டாக்கியிருக்கிறான். மேலும் அவன்தான் உங்களை உருவாக்கி உங்களை உருவங்களை அழகாக்கி உங்கள் தேவைகளை பூர்த்தி ஆக்கினான். அவன்தான் அல்லாஹ் உங்களுடைய இறைவன். அகிலத்தார்களும் இறைவனாகிய அல்லாஹ் மிக பாக்கியப்படுவன். 65. அவனே உயிரளிப்பவன், அவனின்றி இறைவன் இல்லை. ஆகவே நீங்கள் அவனுக்கு வழிபட்டு தூய உள்ளத்தோடு அவனையே நோக்குங்கள். அனைத்து புகழும் அகில இறைவன் அல்லாஹ்வுக்கே ஆகும். அதுக்கு 66. என்னுடைய இறைவனிலிருந்து தெளிவான அத்தாட்சிகள் எனக்கு வந்த பொழுது அல்லாஹ்வையன்றி நீங்கள் அழைப்பை விட்டு வழங்கவிட்டும் நிச்சயமாக நான் தடுக்கப்பட்டுள்ளேன். அன்றையும் அகிலன் இறைவனுக்கே அடிவணை வேண்டும் என்று நான் கட்டளைப்பிடிக்கிறேன். அதனால் இறைவன் ஒருத்தன் தான், அவன் அல்லாதான், அவனுக்கு படைஞ்சிடும் ஒழிய நம்ம திருப்பி பாதை மாறி போயிடக்கூடாது. நம்ம பயணங்கள் நிறைய தரப்பட்டுரும். சத்தியங்கள் தெளிவானதுக்கப்புறம் அத்தாட்சி கிடைச்சதுக்கப்புறம் இல்லை ஒருத்தந்தாங்கிறதுக்குள்ள அத்தாட்சி நிரப்பமாக கிடைச்சதுக்கப்புறம் மறுபடியும் முன்னோர்கள் முதல் வழிமுறை நம்ம பின்தொண்டு போட வேண்டாம். தேவைகளுக்கு நிறைய ஒப்படைச்சிட்டு பொறுமையை கேட்டோன்னு சொன்னால் அது நியாயமான தேவையாக இருக்கும்போது மேன்மையாக அமையும். அதனால் நம்ம மூலமாக யாருக்கு அந்த கஷ்டம் ஏற்பட்டக்கூடாதுன்னு நம்ம பிரார்த்தனை ஆக்கணும்.